மீண்டும் டெல்லி சலோ போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அவர்களை 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு அழைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நடந்த அந்த 4 கட்ட பேச்சுவார்த்தைகளில் என்னென்ன முன்னெடுக்கப்பட்டன? பூங்குழலி, இதற்கு முன்பு நடைபெற்ற 4 முறை இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தது. இருப்பினும் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வும் எட்டப்படாத ஒரு சூழலில் தான் மீண்டும் 5வது முறையாக அமைச்சர் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஆனால் விவசாயிகளை பொறுத்தவரை விவசாயிகளுடைய இந்த பிரச்சனைகளில் மத்திய அரசு காலம் தாழ்த்தும் இந்த நடவடிக்கை தங்களுடைய அந்த கோரிக்கைகளை நிராகரிக்கப்படும் விதமாக இருப்பதாக அவர்களுடைய அந்த போராட்டத்தை முன்னெடுத்து தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில தான் இன்றும் ஷம்பு எல்லை ஹரியானா பஞ்சாப் எல்லை பகுதியான ஷம்புவில் டெல்லியை நோக்கி அந்த பேரணியை தடைகளை மீறி அவர்கள் முன்னெடுத்து செல்லும் பொழுதுதான் காவல்துறையினர் அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அந்த தடுப்புகளை தடுத்து விவசாயிகளுடைய அந்த பேரணியை தடுக்கும் விதமாக கண்ணீர் புகை குண்டுகளை வீசி இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல தங்களை காத்துக் கொள்வதற்காக விவசாயிகளும் பல்லாயிரக்கணக்கான டிராக்டர்கள் மூலமாக அங்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த முக கவசங்களை அணிந்து காவல்துறையினுடைய அந்த தடுப்புகளை அகற்றி காவல்துறையினுடைய அந்த கண்ணீர் புகைகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த முக கவசங்களையும் அணிந்து பேரணி முன்னெடுத்து செல்வதற்காக தடைகளை அகற்றும் ஒரு முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு புறம் இருக்க, ஹரியானா காவல்துறைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு அறிவுறுத்தலை வழங்கி இருக்கின்றார்கள். விவசாயிகளுடைய இந்த போராட்டத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவிப்பதாகவும் அதே போல சட்டம் ஒழுங்கை பஞ்சாப் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு அறிவுறுத்தலை பஞ்சாப் அரசுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இது நாம் இருக்கும் இந்த சிங்கு எல்லையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு இது போன்ற பல அடுக்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்து முழுமையாக வேறு பாதைகளுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களும் இது போன்ற குறுகிய ஒரு இடைவெளியில் உள்ளே இந்த எல்லையை கடப்பதற்காக நடந்து செல்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள். பல அடுக்கு பாதுகாப்புகள் அரணாக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையே விவசாயிகளுடைய அந்த பேச்சுவார்த்தையில் மீண்டும் அவர்கள் பங்கேற்பது தொடர்பாக ஒரு ஆலோசனை நடத்தி அதன் பின்பே அவர்களுடைய முடிவை அறிவிப்பார்கள். இதற்கிடையில் மத்திய அரசும் தங்களுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே தெரிவித்ததுபடி இந்த ஒரு எம்எஸ்பி இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த ஒரு விரிவான ஒரு ஆலோசனை நடத்திய பின்புதான் ஒரு முடிவுக்கு எட்டப்படும். ஆனால் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்பதில் மத்திய அரசும் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் இது காலம் தாழ்த்தும் ஒரு நடவடிக்கையாக மத்திய அரசு எடுப்பதால் தங்களை போராட்டுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று விவசாயிகளும் கூறி வரும் நிலையில் இது போன்ற அவ்வப்போது இந்த மோதல்கள் இந்த எல்லை பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. 4 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்திருக்கின்றன. இருந்தாலும் ஒரு உடன்பாடு இருவருக்கிடையே எட்டப்படவில்லை, சமரசம் இல்லை. இவர்களது கோரிக்கைகளை ஏற்பதில் என்ன சிக்கல் இருப்பதாக கருதப்படுகிறது? ராஜீவ், விவசாயிகளை பொறுத்தவரை எம்எஸ்பி அதாவது விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை ஆதாரத்தை அந்த நிர்ணயம் என்பது முதன்மை கோரிக்கையாக இருக்கிறது. இதை தவிர அவர்கள் மீது அந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர்களை திரும்ப பெற வேண்டும், ரத்து செய்ய வேண்டும், விவசாயிகள் கடன்களை ரத்து செய்ய வேண்டும், விவசாயிகள் பென்ஷன் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார்கள். மற்ற கோரிக்கைகளை ஏற்கக்கூடியதாக இருப்பதாகவும், ஆனால் இந்த எம்எஸ்பி விவகாரம் உடனடியாக கொண்டு வர முடியாது என்ற ஒரு நிலை தான் இருப்பதாக மத்திய அரசு பேச்சுவார்த்தைகள் மூலம் அந்த விவசாயிகளுடைய சங்க பிரதிநிதிகளுக்கு அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் மற்ற கோரிக்கைகள் ஏற்கக்கூடியதாக இருந்தாலும் இவர்களுடைய இந்த பிரதான கோரிக்கை ஏற்கும் பட்சத்தில் தங்களுடைய அந்த போராட்டம் தொடரும் என்பதை விவசாயிகளுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. காரணம், மற்ற கோரிக்கைகள் ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பல நாட்களாகவே வைக்கப்படும் இந்த கோரிக்கை. ஆனால் மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த சட்டத்தை, அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும், இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதும் ஒரு இந்த பேச்சுவார்த்தைகளின் போது விவசாயிகள் தரப்பிடம் முன்வைக்கப்பட்ட ஒரு வாதமாக இருக்கிறது. அதே வேளையில் மத்திய அரசும் இது தொடர்பாக விவாதிக்க ஒரு குழுவையும் அமைக்கலாம். அதன் பின்பு இந்த விவகாரத்தில் தீர்வு காண்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்வு காணலாம் என்பதை மத்திய அரசு தெரிவித்து வந்திருந்தார்கள். ஆனால் இதுவரை இந்த ஒரு விவகாரத்தில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாதன் காரணமாகவே விவசாயிகளுடைய அந்த போராட்டமும் தொடர்கிறது. அதே போல அவர்களை வலுவாக தடுக்கும் விதமாக மாநில எல்லைகளில் இது போன்ற தடுப்புகள் அமைக்கப்பட்டு அவர்களுடன் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விவசாயிகள் போராட்டத்தை திரும்ப பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வருவதாக மத்திய அரசு தரப்பிலும் தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு.